சிவபுராணத்தோடு பாகமாக விளங்கி வரக்கூடிய பெரியாண்டிச்சி அம்மன் மயான கொல்லை பல்லாளகண்டன் சூரசம்காரம் என்ற நாடகத்தை இன்று குரு பெரியோர் முன்பதாக அரங்கேற்றி செய்துள்ளார்கள். இந்த நாடகத்தில் நாங்கள் வந்திருக்கும் பொழுது நாங்கள் யார், எங்களுடைய பெயர் என்ன சொல்லட்டுமா? மாதர் வச்ச சுந்தரமாக வந்த அன்னப்போல் நடுநடும்பியின் பின்னே தடை குலங்க 1000 மின்னலில ஜோதி மின்னலாக விளங்கி வரக்கூடிய எமது பெயர்தான் ரம்பை என்று தெரிவிக்கலாம். உங்களுடைய பெயர் ரம்பை, உண்மைதான் அடி. அம்மா, உங்கள் பெயர் என்னம்மா? அழகிலும் பண்பிலும் பார்த்ததும் சிறந்தேன் உத்துமில்லாத ரூபி. எனது பெயரோ ஊர்வசி. ஊர்வசி அப்படி ரம்மையாக இருந்தாலும் நீங்க எப்படிமா பிறந்தீங்க? உங்க பிறப்பின் அதிசயம் எப்படிமா? நான் எப்படி பிறந்தவன் என்னமா நீங்க? அம்மா சொல்லுமா. உன்னை ஒரு தாயுடைய அகத்தில் பிறந்தவளா? நான் எப்படி ஜனனமானவள் தெரியுமா? சொல்லட்டாடி.
நாங்கள் எப்படி பிறந்தோம்? எப்படி பிறந்தீங்க? தேவாதி தேவர் இல்லா தேவ அமிர்த கறினார்கள். மும்மூர்த்தி தேவர் இல்லா பால் அமிர்த கறினார்கள். எப்படி கிடைஞ்சார்கள்? அம்மம்மா தேவர்கள் எதற்காக அமிர்தம் கிடைஞ்சார்கள்? துரு மண்டலத்தை ஆண்டு வரக்கூடிய தூர்வாச மகாமுனிவர் இட்டால் சாவு கொடுத்தால் வரும் கோபமுனிவர். 3 மல தாடி 7 மல கோபம் அடித்த தூர்வாச மகாமுனிவர் தேவருடைய இருப்பிடம் செல்வது என் பாதத்தை பணிவேணும் என்று சொல்லி தூர்வாச மகாமுனிவர் தேவரிடத்துல கேட்க அப்போ தேவர்கள் என்ன உரைத்தார்கள்? தவறிசி தூர்வாச மகாமுனிவர் ஒரு முனிவருடைய பாதத்தை தேவர்கள் நாங்கள் பணிவதா அப்படி என்று மறுத்து விட்டார்கள் தேவர்கள். உண்மையா? என்ன நடந்தது? அப்பொழுது தூர்வாச மகாமுனிவருக்கு கோபமாகப்பட்டது வந்து விட்டது. சரி, அப்பொழுது அம்மம்மா சொல்லுமா, அந்த தூர்வாச மகாமுனிவர் தேவருக்கு எப்படி சாபத்தை அளித்தார்? எப்படி சாபம் அளித்தார்? தேவருக்கு தான் என்ற கர்வம், இந்த கர்வத்தை ஒடுக்க வேண்டும், அடக்க வேண்டும் என்பதற்காக நரை திரை மூப்பு பிணி இது 4 அணுகி சாக வேண்டும் என்று சொல்லி தூர்வாச மகாமுனிவர் தேவருக்கு சாபத்தை அளித்தார். அப்பொழுது என்ன நடந்தது? அந்த தேவர்கள் என்ன செய்தார்கள்? நாம இளமையாக இருக்க வேண்டும் என்பதற்காக பால்கடையை ஒரு சட்டியாகவும் மந்தரிகிற மலை ஒரு மத்தாகவும் சந்திரனை தூணாக வைத்து ஆதி சேசன் என்று சொல்லக்கூடிய பாம்பை அணைக்காராக திரட்டி தேவர்கள் வாழ்புறம் நின்று அசராதி கூட்டங்கள் தலைவரும் நின்று தேவ அமிர்தம் கறினார்கள். அப்படி தேவ அமிர்தம் கறிகின்ற பொழுது அந்த தேவமரத்தில் என்னென்ன பிறந்தது? பட்டத்து வெள்ளையானி பாரிஜாத மலர், விஞ்சாமரதம், 32 படி சிம்மாசனம், ரம்பை, ஊர்வசி, மேனகை, ரதி தேவி இப்படி சொல்லக்கூடிய 7 நாட்டிய பெண்களும் தேவமரத்தில் பிறந்தீர்கள். அப்படி பிறந்து எங்க எந்த நாட்டுல வாதம் செய்றீங்க? அம்மா சொல்லுமா. அப்படி தேவமரத்தில் நாங்கள் பிறந்ததினாலும் நாங்க எங்க இருக்கிறோம்? எங்களுக்கு தினந்தோறும் என்ன வேலை, என்ன தொழில் சொல்லட்டுமா? சொல்லுமா. நாங்க யார் இடத்துல அடக்கலமா இருக்கிறோம்?
அடி அம்மா என்னடி ஆயா ஆமா என்ன டோல்கேட் வசூல் பண்ற அம்மம்மா டேய் ஏன்டா படுத்துட்டு எந்திரிக்கிறாய் எந்திரிக்கிறா இந்த வயசுலயே படுத்துட்டு எப்படா கல்யாணம் பண்ணிட்டு வாப்பீங்க அம்மம்மா எந்திரா பொண்ணையா எந்திரா எந்திரிக்கோங்க இந்த ரம்பையாகப்பட்டவள் இல்லைங்க உட்காந்து ஆடுறான் படுத்துக்கிட்டு பாக்குறான் பாப்பு ஏய் அப்படியே நோவா இருடி நாங்க எங்க இருக்கிறோம் தெரியுமா? வச்சிருக்கிறது ஒரே ஒரு குஞ்சு கை நல்லா ரெட்டா வச்சிருக்கிறாங்க அம்மம்மா ஆமா இந்த ரம்பையாகப்பட்டவள் சரி நான் தேவமத்தில் பிறந்து தேவ அமிர்தத்தில் பிறந்து நாங்க யாரிடத்துல இருக்கிறோம் எங்க இருக்கிறீங்க அமராவதி பொன்னுலோகம் சரி தெய்வலோகத்து ஜெகத்தோடு வாழ்ந்து வரக்கூடிய சரி தேவ ஹோமான் என்று சொல்லக்கூடிய தேவேந்திர மன்னருக்கு ஏதாவது மனக்கவலை வந்துவிட்டால் அவர் முன்பதாக நடினத்தை புரிந்து அவருடைய மனக்கவலை தீர்ப்பது எங்களுடைய வேலை சுருக்கமாக சொல்ல போனால் நடின பெண்கள் என்று தெரிவிக்கிறார் ஆமாடி ஆமா எங்களை பார்த்தா தெரியல நரின பெண்களை எங்களை பார்த்தா தெரியல என்னன்னா என்னது அண்டாறு வழி மூட்டைய அப்படியே அதனால எங்களுக்கு தினந்தோறும் நடினமாடக்கூடிய நாட்டிய வேலை நடினமாடுறது இன்று தினமாகப்பட்டது நீ ஓடோடு இருந்திருக்கிறீங்க என்ன காரணம் உங்களுடைய மன்னவன் உங்களுடைய மகாராஜா தாங்களை உடனடியாக அழைத்து வர சொன்னார் அப்படியா மன்னரை கணவனும் அல்லவா நாங்க போவதாக இருந்தால் என் தங்கைமார்கள் அந்த ஒருத்தர் இருக்கிறார் இன்னும் வச்சிருக்கீங்களா ஆமா மேனகை மேனகை பேனகை மேனகை என்ன பேரு புடிச்சு போய் அப்படியே மேனகை சரி சரி அப்படின்னு போயிட்டு வரட்டா போய் எங்கேயாவது படுத்துக்காத வரேன் பாய் பாய் நாடகான போயிடாடி பூரா அறப்பாதையில் இருக்கிறான்னு போயிடுவாங்க அறிவியல்கள் செவியார்களே நம்மை ஊர்வசியானவள் தன் தங்கையாக விளங்கக்கூடிய மேனகை அழைக்க மேனகை சபை தருவார்
இந்த ஊரான ஊர்ல என்னோட பேச ஒரு குஞ்சான குட்டி குடியே அப்படியே நந்தவனத்தை சுத்தி பாரு. ஆமா வாடா போன அப்படியே நல்லா சுத்தி பாரு. ஒரு எரிமூஞ்சங்கிறான். யாரு கிட்ட போகட்டும் போய் பார்க்கணும் வீடு கட்டவனே சூடு கட்டவனே சூடு கட்டவனே அழுப்பு முண்டை ஒரு பொம்பளை கண்ணில் உனக்கு ஆறு ஏன் உனக்கு கண்ணு இல்ல கண்ணு எங்களா வச்சிருக்கிற முண்டை ஆறு மூண்டி முண்டை நீ அரபோதனாய்க்கு அதாட்டி டிம்பு டிம்புன்னு ஏறிட்டு வந்து ஏன் மேல இடிச்சு போட்டு என்னென்ன சரி போகட்டும் வாமா போறதெல்லாம் போகட்டும் நமக்கு இருவருக்கு அன்பளி படைத்தாரே யாரு ஐயாவாகிய யாரு ஆடிய முனியப்பன் ஐயா அவர்களும் RDO முனியப்பன் ஐயா அவர்களும் சரி இன்னும் நம்ம இன்னும் ஐயக்கம்பர் அவர்களும் சரி நமக்காக வாரி வாரி வழி இருக்கிறார் சரிங்க நோயற்ற வாழ்வும் குறைவற்ற செல்வமும் வாழையடி வாழைய வாழுமை என்று உள்ளூர் மாரியவடி வேண்டிக் கொள்கிறேன் வணக்கம் நன்றி வணக்கம் என்னுடைய பெயர் என்ன ஒவ்வொன்றாக சொல்கிறேன் கவனமாய் கேளு. ஐயா, காத்திருங்கம்மா, ஐயா. நமக்காக ஒரு 50 ரூபாய் அன்பளிப்பு. சரிங்க. பல்லாண்டு பல்லாண்டு பல கோடி நூறாண்டு நூறாண்டு வாழையடி வாழைய வாழணுமை என்று எம்பெருமானை வேண்டிக் கொள்கிறேன். வணக்கம். நன்றி வணக்கம். அம்மா என் பெயர் ஓய் மேனகை என்று அழைப்பாரடி. அடடடா மேனகை. அப்படி மேனகையாக இருந்தாலும் ஆயினும் தாங்கள் பிறப்பின் ரகசியம். நான் எப்படி பிறந்தவன்? எப்படி பிறந்த? நான் மகனே பிண்டமா? பிண்டையா? எந்த கிட்ட பேசாத. இந்த தெய்வீக பிண்டமாடி அம்மா. ஆமா ஜாமி என்ன பிள்ளையாயா? போடு போடு போடு. அம்மா அடி தேவரண்ணா.
தேவனுடைய அம்சத்தில் இந்த பெண்ணானவள் பிறந்தபடி அப்படி பிறந்து அப்படி பெண்ணாக பிறந்து வளர்ந்து நாங்கள் இருக்கும் இருப்பிடம் எங்க இருக்கிற நான் யாருக்கு என்ன வேலை செய்கிறேன் என்ன வேலை செய்கிறேன் அம்மா மன்னன் பொன்னுலகத்து மன்னன் இந்திரன் அவர் தேவர் சபை அமைக்கும் பொழுது தேவர் சபைக்கு முன்பதாக நடினம் வரக்கூடிய பெண்கள் மங்கைகள் இருந்தாலும் ஆமா என் அக்கா தங்கைகள் அழைத்திருக்கிறார் சரி அண்ணவரை பார்ப்பா இருந்தாலும் என் இளைய தங்கை சரி விரோதமை சரிங்க அண்ணவரை அழைத்தவன் சரிங்க போயிட்டு வா சாமி போய் சரி அறிவியல் சபையார்களே பொங்கையானவள் தன் தங்கையாக வழங்கக்கூடிய துளோர்தம்மை அழைக்க துளோர்தம்மை சபை தருவார்